இப்போ ஃபங்க்ஷனுக்கு F1லேருந்து F12 வரையும் இருக்குது. ஃபஸ்ட்டு F1 அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா ஆன்லைன் ஹெல்ப் வரும். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு F1 அப்படின்னு கிளிக் பண்ணால் ஆன்லைன் ஹெல்ப். இதில் ஹெல்ப் நீ கேட்டுக்கலாம். அதுக்கு லைசன்ஸ் வேணும். ஓகேவா? லைசன்ஸ் இருக்கணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடினால நீ உனக்கு ஹெல்ப் கேட்டுக்கலாம். இதுதான் F1. இது என்ன மாதிரி ஹெல்ப் நாங்கள் உனக்கு என்ன வேணும்? கமெண்ட்ஸோட ஹெல்ப் மட்டும் தான். ஓகேவா? வேற எந்த ஹெல்ப்பையும் இல்லை. அப்படிதான் நான் கேட்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு F2 அப்படின்றது ஆல்ரெடி என்னென்ன கமெண்டாக யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கமெண்ட் பாரை வியூ பண்ணிட்டு தான் F2. ஓகேவா? அடுத்து F3யை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனி. இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். இதில் F3 அப்படின்னு கொடுக்குறேன். F3 எஸ்கேப் கொடுக்கணுமே. எஸ்கேப் கொடுத்துட்டேன். F3 இப்போ F3 அப்படின்னா என்ன? ஸ்னாப் ஆன் அப்படின்னு காமிக்குதா? அந்த ஸ்னாப்னா என்ன அப்படின்னா இப்போ L என்டர் கொடுக்குறேன். இங்கே பாயிண்ட் தெரியுதா? இப்போ இங்கே இதோட மிட் பாயிண்ட்டு சரி, இந்த எண்டு பாயிண்ட்லாம் தெரியுதா? இப்போ F3யை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது தெரியுதா? இல்லை. இந்த மாதிரி பாயிண்ட் தெரியுறதுக்கு F3 யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே போட்ட லைன். ஆமாம், லைனை ஒரு பாயிண்ட், செட் ஆஃப் பாயிண்ட். ஓகே, அது நோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த நோட் பாயிண்ட் தெரியறதுக்கு இந்த மாதிரி தெரியும். அதான் F3. ஓகே, இப்போ F3யை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னா அந்த பாயிண்ட்லாம் தெரியுதா? இப்போ இதில் மிட் பாயிண்ட் இதெல்லாம் தெரியணும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் தெரியாது. இதுதான் F3. ஓகே, F3லே உள்ள நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்டர் கொடுத்துட்டேன். ஓகேவா? F3லே நிறையா இருக்குது. OS அப்படின்னு கிளிக் பண்ணணும். F3 கமெண்டோட நேம் வந்து OSnap, ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஓகேவா? F3ன்றது என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. ஓகேவா? அதுக்குள்ளே நிறையா இருக்குது. இப்போ OS என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னது? எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் எதுவுமே காணும் பார்த்தியா? இது எண்ட் பாயிண்ட் மட்டும்தான் தெரியுது. ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் தெரியுது. ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஆல் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க மிட் பாயிண்ட் வரும். மிட் பாயிண்ட் இதெல்லாம் இப்போ என்னாச்சு? லைன் ஓகே, F3 ஆன். இப்போ மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், பேரலல் பாயிண்ட், பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் எல்லாமே வருது. F3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். F3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் வந்து ஜூம் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த டயக்ராமை திருப்பி நான் வியூ பண்ணுறது எனக்கு ஏற்ற மாதிரி சென்டர் கொண்டு வந்து சூப்பர், சரியான கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை எடுத்து இப்படி வச்சிட்டேன். அது எங்கேயோ போயிடுச்சு நீ சொன்னது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் கொடுத்து எஸ்கேப். எங்கேயோ போயிடுச்சு, கரெக்டாக காணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இஜெட் என்டர், நான் இஜெட்னு சொல்லுவேன். ஜெட் என்டர். இதில் என்ன இருக்குது? ஆல் இருக்குது, சென்டர் இருக்குது, டைனமிக் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ இ என்டர் ஃபஸ்ட்டு போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துடும். எக்ஸ்டென்ஷன் நம்ம பண்ணது அப்படியே வந்துடும். புரியுதா? ஓகேவா? சரி, இது உன்னோட டவுட் முடிஞ்சுல. இப்போ நான் நெக்ஸ்ட்டு F4க்கு போகலாமா? போகலாம். F3 என்னன்னு புரிஞ்சதில்ல. F4க்கு போகலாமா? ஓகே, F4ன்றது என்ன அப்படின்னா 2Dக்கு கிடையாது, 3D. ஓகேவா? ஸோ எப்படி 3D போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா 3D ஆயிடும். ஷிஃப்ட் மிடில் மவுஸ் பட்டன் இதையும் ஆன் பண்ணிக்கலாம். அதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் ஷிஃப்ட் மிடில் மவுஸ் பட்டன், ஷிஃப்ட் அழுத்திட்டு மிடில் மவுஸ் பட்டன். இப்போ 3D மாறிடுச்சா? 3 ஆக்சிஸ் தெரியுதா? ஓகேவா? இப்போ பாரு, இப்போ நான் ஒரு ரெக்டாங்குலர் கொடுக்குறேன், சாலிட் கொடுக்குறேன். ஓகேவா? முதல் ரெக்டாங்குலர் எடுத்தோம். டேய் பாரா, ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் 3D EXT ஷார்ட்கட். அது F4ல அடிச்சு இல்லை F4ல தான். F4 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 3Dக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதனால முதல்ல 3Dயை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? இப்போ லைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாயிண்ட் தெரியுதா?
ஓகேவா? இப்போ F4 அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலரில் தெரியும் பாயிண்ட்லாம். ஓகேவா? என்னது ப்ளூ கலரில் தெரியுதா? இது ப்ளூ கலரில் தெரியும். இந்த கார்னர் பாயிண்ட்லாம் ப்ளூ கலரில் தெரியுதா? ப்ளூ கலர். இது அந்த F4 ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா க்ரீன் கலரில் தெரியுதா? ஓகேவா? இந்த F4ன்றது இதுதான். புரியுதா? ஓகேவா? இது அதனால தான் 2Dலேருந்து 3Dக்கு வந்து. அது ஏன் அது ப்ளூ கலரில் மாறினான்னு க்ரீன் கலரில் மாறினா? ஏன்னா கரெக்ட், குட் கொஸ்டின். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மைனிங் படிக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துல போய் மைனிங் பண்ணுற இடத்துல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த ஃபேஸில் பண்ண முடியாது. ஒன்றா அந்த மைனிங்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி தான் 2Dக்கு 2Dயில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அது மட்டும் தான் பண்ண முடியும். 3Dயில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அது மட்டும் தான் பண்ண முடியும். சரி, ஓகே. இன்னொன்று கேட்கலாம், ஏன் 3Dயில் மட்டும் க்ரீன் கலர் வருது அப்படின்னா அது வந்து டிஃபால்ட். 3Dயில் மட்டும் அந்த ஏன் க்ரீன் கலர் பாயிண்ட் வருது அப்படின்னா அது வந்து டிஃபால்ட். ஓகேவா? அது டிஃபால்ட்டாக வரும். அது கார்னர் பாயிண்ட் நோடு வரும். ஓகேவா? இதே இது பெரும்பாலும் நான் F4 நான் கிளிக் பண்ணிட்டேன், ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதா? அடுத்து F5 பார்க்கலாமா? ஓகே, புரியுதுல்ல? F4 வந்து 3D நம்ம டைமென்ஷன் கொண்டு வரதுக்காக மட்டும் அந்த கீ. ஆமாம், பரவாயில்ல, ஆன் பண்ண மாட்டேன். இதை 2Dலேருந்து இப்போ நான் 3Dக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? எப்படி 2Dக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்க்குறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டம் வியூவில் போயிட்டு டாப் வியூ அப்படின்னு கொடுத்தோம்னா 2Dக்கு வந்துருச்சா? எல்லாமே 2Dக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே தானே? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ண போகிறோம். Ctrl A டெலீட், Ctrl A டெலீட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா F5, F4 தான் இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ F5 எதுக்கு அப்படின்னா F5 நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்ன கேட்குது? ஐசோப்ளேன் டாப் அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ அப்போனா இதுக்கு கிடையாது. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு இது யூனிட். அதை சேவ் பண்ணிக்கிறேன்.